ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதையே. உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்களே பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மகாத்மா காந்தியடிகள் வாழ்க்கையிலே நடந்த உண்மையான நிகழ்ச்சி இது. அவர் ஆசிரமத்திலே தங்கியிருக்கின்ற பொழுது அவரை பார்ப்பதற்காக பலர் வந்து போவது உண்டு. ஒரு நாள் அப்படி ஆசிரமத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு தாயும் அவருடைய 10 வயது மகனும் இவரை பார்ப்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது அந்த தாய் காந்தியடிகளிடத்திலே சொன்னார்களா, பாபுஜி, என்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுங்கள். அப்போ காந்தி கேட்டார்களா, என்ன அறிவுரை சொல்லணும்? இவன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், மிட்டாயை ரொம்ப சாப்பிட்றான். நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன், எத்தனையோ முறை சொல்லி பார்த்து விட்டேன், அடித்து பார்த்து விட்டேன், ஒன்றும் இவன் திருந்துவதாக காணவில்லை. நீங்களாவது அந்த பையனுக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னா. அப்பொழுது காந்தியடிகள், சரி, அடுத்த வாரம் இதே நாளில் நீங்கள் வந்து பாருங்க, நான் உங்களுடைய பையனுக்கு அறிவுரை கூறுகின்றேன் என்று சொன்னார். அதன் பிறகு அந்த சிறுவனை பார்த்து புன்சிரிப்பு சிரித்து அவன் தலையிலே கையை வைத்து விட்டு அனுப்பிவிட்டார். ஒரு வாரத்துக்கு அப்புறம் காந்தியடிகளை பார்ப்பதற்காக அதே ஆசிரமத்திற்கு அந்த அம்மாவும் அந்த பையனும் போய் நின்னாங்க. காந்தியடிகளுக்கும் ஆச்சரியம், கரெக்டாக வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. வந்த உடனே அந்த அம்மா, அதே தான், அறிவுரை சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த பையனை பக்கத்தில் கூப்பிட்டு காந்தியடிகள் சொன்னார், இந்த பார்ப்பா, இனிமேல் நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, புரியுதா? சரி, இனிமேல் ஸ்வீட் சாப்பிட மாட்டாமா, கவலைப்படாத. அந்த அம்மாவுக்கு கோபம் ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம். என்னடா இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு காந்தியடிகள் எதற்காக ஒரு வாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே.
அன்னைக்கே சொல்லியிருந்தா நான் இவ்வளோ தூரம் மறுபடியும் வந்திருக்க தேவையில்லையே. அப்போ அவங்க காந்தியடிகளை பார்த்து இதே கேள்வியை கேட்கின்ற, பாபுஜி நீங்க போன வாரம் நான் வந்தப்பவே என் பையனுக்கு இந்த அறிவுரை சொல்லியிருந்தீங்கன்னாவே போதுமே, இதை சொல்றதுக்காக என்ன மறுபடியும் வர வச்சு மறுபடியும் சொல்ல வைக்கிறீங்களே, பார்க்க வச்சிங்களே அப்படின்னப்போ காந்தியடிகள் சிரித்து கொண்டே சொன்னாரா, நானும் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவேன். உன்னுடைய குழந்தைக்கு நான் அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல நான் அந்த ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கத்தை விடணும். இந்த ஒரு வாரத்தில் நான் அந்த பழக்கத்தை விட்டேன். இப்பொழுதோ நான் உன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகின்ற ஒரு தகுதியை பெற்றிருக்கின்றேன், அதனால்தான் நான் இதை சொன்னேன் அப்படின்னா. அன்பார்ந்தவர்களே, இதுதான் சாதாரண காந்தியை ஒரு மகாத்மாவாக மாற்றியது. தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தவற்றை புரிந்து கொண்டோ அதன் பிறகு அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வதோ. அதனால்தான் நான் முன்னுரையிலேயே சொன்னேன், தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் இன்று தனி மனித ஒழுக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் இதை புரிந்து கொள்வதில்லை. இன்றைய வாசகத்தின் வார்த்தைகளை நீங்க எத்தனை பேர் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றால், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல், மரக்கட்டை நீங்கள் பார்க்காமல் உன்னுடைய சகோதரன் சகோதரி கண்ணிலே இருக்கின்ற துரும்பை, துரும்புக்கும் மரக்கட்டைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்கிட்ட பண்டல் பண்டலா குறைகள் இருக்கு, அந்த குறைகளை எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறதில்லை. ஆனா எனக்கு பக்கத்திலே இருக்கின்ற அயலானிடத்திலோ என்னுடைய சகோதரனிடத்திலோ சகோதரியிடத்திலோ துரும்ப நம்ம சீக்கிரமா பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த சின்ன துரும்ப பார்த்து நீ அதை எடு என்று சொல்வதுதான் நம்முடைய மனித குணமாக இருக்கின்றதோ. ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு பழமொழி, தப்பா எடுத்துக்கூடாது. ஈனை பேராக்கி ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்குகின்ற குணம் நம்முடைய மக்களிடத்திலே இருக்கின்றதோ. அடுத்த இடத்தில் சிறிய ஒரு குறையை கூட நாம் பெரிதாக்கி அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். வீட்டுக்கு வீட்டு வாசப்படிங்க, யோசிச்சு பாருங்க, நம்மிடத்தில் இருக்கின்ற குறையை நாம் பார்க்கின்றோமா? அவன் வீட்டில் அவன் சரியில்லை, அவன் பொண்டாட்டி புள்ள சரியில்லை, அவர்களுக்குள்ளே உறவுகள் சரியில்லை, இதை பற்றி தான் நாம் பேசுகின்றேமே தவிர நான் சரியில்லை, நான் ஒழுங்கா பேச தெரியல, நான் ஒழுங்கா நடந்துக்க தெரியல, நான் அன்பா இருக்க தெரியல, நான் பாசமாக இருக்க தெரியவில்லை என்று நாம் பேசுகின்றோமா? அதனால்தான் நம்மிடத்திலே மரக்கட்டையை போல குறைகளை வைத்துக் கொண்டோ அடுத்தவர்களை நாம் காயப்படுத்துகின்றோம். ஒரு அழகான சிறுகதை இருக்கின்றது. என்னன்னா, ஒரு ஆள் ஒருத்தன் நல்லா குடிப்பான், ஆனால் நல்ல வசதியானவன். அவனுடைய மனைவி பல நேரங்களிலே அவள் சொன்னாள், யோ திருந்தியா திருந்தியா அப்படின்ட்டு. ஒரு நாள் இவன் நல்ல பணக்காரன், நல்ல வசதியானவன், டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு இருந்தான். அந்த சமயத்தை பார்த்து ஒரு பிச்சைக்காரன் வந்தான். வந்த உடனே இவனை பார்த்து கையை நீட்டினான். நீட்டின பிறகு அந்த பெரிய பணக்காரன் கேட்டான், ஏன்பா நீ சிகரெட்டு பிடிப்பியா அப்படின்னு. பிச்சைக்காரன், சாதாரண பிச்சைக்காரன், ஒல்லியா இருந்தான், ரொம்ப சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தான். நீ சிகரெட் பிடிப்பியா அப்படின்னு கேட்டான். சார் பிடிக்க மாட்டான் சார் அப்படின்னா.
குடிப்பியா? சார் குடிக்கவும் மாட்டான் சார். சூதாடுவியா? சூதாடவும் மாட்டான் சார். உடனே இவன் சொன்னான், சரி என் பின்னாலேயே வா, என் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா. வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு கதவை தட்டினான். தட்டின உடனே அவருடைய மனைவி வெளியில வந்தாங்க. வெளியில வந்த பிறகும் இந்த பிச்சைக்காரனை காமிச்சு தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னாங்க, இந்த பாருமா, இவன் சிகரெட்டு பிடிப்பானான்னு கேளு, பிடிக்க மாட்டானா. இவன் சூதாடுவானான்னு கேளு, ஆட மாட்டானா. குடிப்பானான்னு கேளு, குடிக்க மாட்டானா. இதையெல்லாம் இவன் செய்யாதப்போ இவன் நிலைமை பத்தி எப்படி இருக்கு? பிச்சைக்கார நாட்டம் இருக்கிறான். இதெல்லாம் செய்யற நாம் பத்தியா எப்படி இருக்கிறேன்? பல நேரங்களிலே நாம் நம்முடைய தவற்றை நியாயப்படுத்துவதற்கோ 1000 உதாரணங்களை நாம் சொல்லுகின்றோம். நான் செஞ்சா அது கரெக்ட், அடுத்தவங்க செஞ்சா அது தப்பு. மாமியார் உடைத்தால் மண் குடம், அதே மருமக உடைச்சா புண் குடம். ஓகே, இன்றைய சமுதாயம் மாறிவிட்டது. ஆனால் இருந்தாலும் நான் முன்னுரையிலே உங்களுக்கு சொன்னது போல, இன்றைக்கு சமுதாயம் நன்றாக இல்லை என்றால் அதற்கு காரணம் யார்? எல்லாரும் சொல்றோம், நம்ம சின்ன பசங்களா இருந்தப்போ இருந்த மாதிரி எல்லாம் இப்போ இல்லை. இதுல வேற நாங்க 2000 கிட்ஸ் நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு கலாச்சாரத்தை வேற உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலைமைக்கு இளைய சமுதாயம் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்ம காலத்துல படிப்பை விட எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஒழுக்கம். அதை தான் வள்ளுவர் நமக்கு சொன்னார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆகையால் அந்த இடத்திலே ஒழுக்கம்தான் அதிகமாக அறிவுறுத்தப்பட்டது. ஒழுக்கம் இருந்தால் அதன் பிறகு தன்னால படிப்பு வந்துடும், எல்லாமே வரும். ஆனால் இன்றைக்கோ அந்த தனி மனித ஒழுக்கத்தை பற்றி யார் சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? எங்க சொல்லிக் கொடுக்குறாங்க? நம்மளுடைய குடும்பங்களே எடுத்துங்களேன். ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல நம்மளுடைய பையனோ பொண்ணோ, நம்மளுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றோ ஆசிரியர்களோ ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால், இல்லை என்றால் ஒரு தண்டனையை கொடுத்து விட்டால் வரிஞ்சு கட்டி கொண்டு செல்லுகின்றோம். இல்லை என்றால் நாமாவது நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதையும் தவறிவிடுகின்றோம். அப்படி எங்குமே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், தனி மனித ஒழுக்கத்தை பற்றி யாருமே பேசவில்லை என்றால் எப்படி சமுதாயம் மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட முடியும்? எதற்கெடுத்தாலும் நாம் அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை, மனப்போக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. அது தவறு என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லுவார்கள், நீ காடு வழியா நடந்து போறப்போ காடு எல்லாத்தையும் நீ சரிபடுத்திட்டு போன அப்படின்னு நினைக்காத, உன் காலுக்கு செருப்பு போட்டுக்கிட்டு போதும். ரொம்ப சிம்பிள். ஒரு இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு ஒரு மெசியாவாக மாறினார் என்றால் அவரிடத்திலே இருந்த அந்த தனி மனித ஒழுக்கம், அவர் பேசிய வார்த்தைகள், அவர் கடைபிடித்த அந்த நெறிமுறை, அதனால்தான் அவரை மெசியாவாக பார்த்தார்கள், ராபியாக பார்த்தார்கள். இதோ இவர் ஒரு வித்தியாசமான மனிதராக இருக்கின்றார் என்று பார்த்தார்கள். அதே போல்தான் நாமும் இன்றைக்கோ இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக சொல்கின்றார்,
அடுத்தவங்களை திருத்தத்தை விட்டுட்டு நீ முதல்ல திருந்து. அதை செய்கிறோமா? ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்தை அழகாக சொல்லுவாங்க. நம்ம திடீர்னு நடந்து போனோன்னா நம்ம கால் ஒரு கல்லில் முட்டிக்கிச்சு, இல்லை ஒரு முள் குத்திக்கிச்சு. என்ன சொல்லுவோம்? முள் குத்திக்கிச்சு. என்னவோ முள் தேடி நம்மளுடைய காலில் குத்துன மாதிரி நம்ம தானே போய் இடிச்சிக்கிட்டோம். நம்ம தானே பார்க்காம முள்ளு மேலே கல் வைக்கிறோம். ஏனென்றால் இது சமுதாய சிந்தனையோடு மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நாம் நினைக்கின்ற நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். பாரதம் இந்திய தேசம் பெரிய வல்லரசா மாறப்போதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வல்லரசா மாற தேவையில்லை. மனிதாபிமானம் உள்ள, அடுத்தவர்களை அக்கறையோடு பார்க்கின்ற, சமூக நியாயத்தோடு பார்க்கின்ற, மனித நேயத்தோடு பார்க்கின்ற ஒரு நல்ல நாடாக மாறினாலே போதும். அடுத்தவர்களை பொறுத்து கொள்கின்ற, அடுத்தவர்களை நேசிக்கின்ற ஒரு நாடாக மாறினாலே நாம் உயர்ந்த ஒரு நாடாக மாறலாம். ஆகையால் இதற்கு முக்கியம் தனி மனித ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை இறைவா எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் தாரும் என்று ஜெபிப்போம்.